வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். சிம்பிளாக ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். புளி வச்சுக்கோங்க, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேமாக இது பண்ணிக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு போடுற மசாலா அந்த ஊற வச்ச பருப்பில் கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், ஒரே ஒரு மிளகா அதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குறித்திருக்க அளவுப்படியே செஞ்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் ஒரு 4 பேருக்கு வைக்கிறதுனா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை நைஸாக அரைச்சி ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வடைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்தது பார்க்கலாம். வடைக்கு துவரம்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, 2 நீட்ட மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு அதை மட்டும் போட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கொரப்பாக அரைச்சி வடையை கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அதை ரவுண்டாக ஷேப் பண்ணி ஒரு இடியாப்ப தட்டு இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி உருட்டி வச்சுட்டு இட்லி பானையில் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. வேக வச்சோன்னா கடாய் வச்சு கடாயில் அந்த புளி தண்ணி, அந்த பருப்பு ஊறின தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இதில் அரைச்சிருக்க பொருளில் பருப்புலாம் இருக்கிறதால இதாகிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இந்த தேங்காய், ஜீரகம் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா ஒரு 2-3 பச்சை வாசனை கலந்து போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா நுரைச்சி கொதித்து வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இந்த தேங்காய், ஜீரகம் பேஸ்டெல்லாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு பருப்பு உருண்டையும் போட்டு வேக வச்ச பருப்பு உருண்டை அதையும் இதுக்குள்ளார போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கோங்க. எல்லாம் அந்த குழம்போட இதெல்லாம் அந்த பருப்பு உருண்டையில் செட் ஆன உடனே பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால காமிக்கிறேன். அதை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கருவடகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காய வடகம் குழம்பு தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம வச்சுருப்போம். அந்த வடகத்தை போட்டு அது பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த வடகத்தையும் போட்டிங்கன்னா உங்கள் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது போல் நிறைய நல்ல வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் வரும். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.